கோதையின் பாமாலை 15. படுக்கையில் எழுந்திராமல் வாயாடுவதை விட்டு எங்களுடன் சேர்ந்து மாயனை பாட எழுந்து வா என்று ஆண்டாளும் அவளின் தோழிகளுமாக சேர்ந்து எழுப்பும் பாசுரம் இது. ஆண்டாள் பாடும் பாகவத சுப்பிரபாதத்தில் இதுதான் இறுதி பாசுரம். கேள்வியும் பதிலுமாக நாடகபாணியில் அமைந்திருக்கும் பாடல் இது. எல்லே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ? சில்லென்று அழையேன் மேன் நங்கைமேற் போதர்கின்றேன். வல்லை உன் கட்டுரைகள், பண்டே உன் வாய் அரிதும். வல்லீர்கள் நீங்களே, நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடையே? எல்லோரும் போந்தாரோ? போந்தார், போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானே, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே, மாயனை பாடேலோர் எம்பாவாய். 14வது பாசுரம் வரை ஆண்டாள் தன் தோழிகளை எழுப்பிக் கொண்டு இருந்தாள். இப்பாடலில் துயிலிலிருந்து விழித்து கொண்ட தோழியிடம் சிறு வாக்குவாதம் நடக்கிறது. கிழக்கிளியா நீ தூங்குவதற்கு? எழுந்திராய், நீ இளங்கிளி என்றோ? எல்லே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ என்று வினா எழுப்புகிறாள். நீ தூங்குகிற உன் அழுகை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல்தான் தோன்றுகிறது. ஆனாலும் உதயத்திற்கு முன்பே யமுனைக்கு சென்று பூஜை செய்ய வேண்டுமே, அதனால் உன்னை எழுப்புகிறோம். இதற்கு மேல் நீ உறங்குவது சரியில்லை, எழுந்திரு எழுந்திரு என்று அனைவருமாக கூச்சல் போட்டு எழுப்பினர். எதற்கு இப்படி ஒரு கூச்சல்? மெதுவாக கூப்பிடக்கூடாதா? இதோ வருகிறேன் என்று சொன்னவள் உடனே செல்லாமல் தாமதப்படுத்தினாள். சில்லென்று அழையேன் மேன் நங்கைமேற் போதர்கின்றேன் என்கிறாள். பதிலுக்கு ஆண்டாளும் வருகிறேன் என்றாயே தவிர எங்கே வந்தாய்? உன்னுடையதெல்லாம் வெறும் துடுக்கான வார்த்தையே. உன்னை பற்றி நன்றாக அறிந்தவர்கள்தான் நாங்கள். நீங்கள்தான் துடுக்காக பேசுகிறவர்கள் என்று சொன்னவள் உடனே சமாளித்து கொண்டு, நான் தான் துடுக்காக பேசுகிறவள், மன்னிப்பு கோருகிறேன் என்று பிரார்த்திப்பது போல் பவ்யமாக மொழிகிறாள். வல்லீர்கள் நீங்களே, நானேதான் ஆயிடுக என்று. என்னிடத்திலே நீங்கள் சொல்லுகின்ற பிழைகள் உண்டு, ஒத்துக்கொள்கிறேன். இந்த கலையாலே நிலைமை சுகமாயிற்று. பிறகு உள்ளிருந்து குரல் கொடுத்தவள் வெளிவரும் எண்ணத்துடன், எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று வினவ, இவர்களும் உன்னை தவிர எல்லோரும் இங்கே குழுமியிருக்கிறோம். இந்த வார்த்தை உனக்கு ஆனந்தத்தை கொடுக்குமே, நேரில் வந்து பார்த்து எண்ணிக்கொள் என்று சொன்னதோடு, யமுனைக்கு போய் செய்ய வேண்டிய காரியங்களையும் சொல்கிறோம் கேள் என்று அதையும் கூறுகிறார்கள். எல்லோரும் போந்தாரோ? போந்தார், போந்து எண்ணிக்கொள். வல் ஆனை கொன்றானே, மாற்றாரை மாற்று அழிக்க வல்லானே, மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்கின்றனர். கம்சன் ஏவிய குவலையா பீடம் என்ற யானையை சிங்கக்குட்டி போல் கண்ணன் அதனின் தந்தத்தை ஒடித்தான். வல் ஆனையே கொன்றவன் நம் கண்ணன். மாற்றாரை மாற்றழிக்க வல்லானும் அவனே. அதென்ன மாற்றான் என்று கேட்கிறாயா? சொல்லுகிறேன் கேள். தன்னை கண்ணனைப் போல் அலங்கரித்து கொண்டு வாசுதேவன் நானே என்று சொன்ன பௌண்டரக வாசுதேவனை தன் சக்கராயுதத்தால் கொன்றவன். அதனால்தான் இவன் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானான மாயன். இவன் புகழ் பாட எழுந்து வா என்று கூற, ஒரு வழியாக அவளும் வருகிறாள், ஆண்டாளோடு சேருகிறாள். ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.